கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நான் நன்றிகளையும் துணியும் சோதனை எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியின் அன்பின் வாழ்த்துக்களை நமது சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்ன அப்படிங்கும்போது, இவரே என் சிநேகிதர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு சிந்தனைக்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? இவரே என் நேசர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஸோ நம்ம எங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டில் 10ஆம் வசனத்துக்கு மேலே இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ரைட் தானே? உன்னத பாட்டு 10ஆம் அதிகாரத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வசனங்கள்ல இவரே என் நேசர் அப்படிங்கிற அடிப்படையில சபை மற்ற மக்களுக்கு, அதாவது திருச்சபையா இருக்கலாம், இல்ல புறஜாதியா இருக்கலாம், திரள் கூட்டமா இருக்கலாம், இல்ல புறஜாதி ஜனங்களா இருக்கலாம், இல்ல மற்ற பெயர் சபை அமைப்புகளா இருக்கலாம், தங்களை நோக்கி யார் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக சாட்சியா கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, கிறிஸ்து சபைக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிற குறித்து சபை பேசின விஷயங்களாக கிறிஸ்துவை குறித்து சபையுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறது ஓரிட்டான விஷயங்களை தான் என்ன பண்ணோம்னா லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். எது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் வசனம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ 14ஆம் வசனத்தை அவர் எப்படி சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது, அவர் அங்கம் இந்திர நீளங்கள் ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானத்தந்தத்தை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லதான் முடிச்சோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசத்திலையுமே சரி, தேவனுடைய ஞானத்திலையுமே சரி, பரிசுத்தத்திலையுமே சரி யார் இருக்கிறது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நிலைமைக்குள்ள யாரை வழிநடத்த அவர் பிரயாசப்பட்டு இருக்காட்டி பார்க்கும்போது, திருச்சபை மக்களாகிய நம்மளையும் மனவாட்டி வகுப்பாராகிய நம்மளையும் அந்த ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வரத்தான் யார் பிரயாசப்பட்டு இருக்கிறது? அவர் பிரயாசப்பட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த பூமியில யார் பார்க்கல? நான் பார்க்கலைங்கிறதான் சபை என்ன விட்னஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதோட கண்டினியூட்டி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம வாசிக்கலாம் உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 15வது வசனம். அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல இருக்கிறது, அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. ஸோ இப்போ சகோதரர் படித்த வசனத்தின் அடிப்படையில அந்த வசனம் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது, அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் எப்படி இருக்குதுங்களாமா? ரொம்ப சிறப்பா இருக்குது. சிறப்பா இருக்குதுன்னா அது மாதிரி ஒரு விஷயத்தை சபை இதுவரைக்கும் என்ன பண்ணது இல்லைங்களாமா? பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு காலு, அந்த மாதிரி ஒரு ஒரு நபரை இதுவரைக்கும் சபை என்ன பண்ணது இல்லைங்களாமா? பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததுலேயே பெஸ்டான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா என்னுடைய நேசர் தான் அப்படிங்கிறத இங்க சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண் மாதிரி இருக்குதுங்களாமா. நமக்கு ஃபர்ஸ்ட் கால்னால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கால் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எதை அடையாளப்படுத்தும்? கால் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எதை அடையாளப்படுத்தும்? கால் அப்படிங்கிற எதை அடையாளப்படுத்தும்? நம்ம பைபிள் படிச்சிருப்போம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு எனி டைம் எப்படி தான் இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணும். எனி டைமுமே ஆயத்தமா இருக்கக்கூடிய நிலைமைய, தேவனுக்கு உண்டான பிரயாசங்களை படுவதா இருக்கட்டுமே சரி, தேவனுடைய கிரியை செய்யறதா இருக்கட்டுமே சரி, அது எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பீடாகவும் எப்பவுமே ரெடியோட இருக்கக்கூடிய தன்மை தான் என்னன்னா இந்த கால்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது சபைக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இது கிறிஸ்துக்குன்னா அவர் இன்னொரு படி எப்படி இருப்பார்? இப்ப நமக்கு ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த மெசேஜை உள்வாங்கிக்கணும், அந்த மெசேஜை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படித்தான் என்ன பண்ணுவோம், நம்ம அதை செயல்படுத்துவோம். ஆனா இங்க சபை, இங்க கிறிஸ்து அப்படிங்கிற பட்சத்துல தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை உடனே செய்யக்கூடிய கேரக்டர் தான் யார்? தேவன் நினைக்கிறத உடனே செய்யக்கூடிய, தேவன் என்ன பண்ண வேண்டாம், அவருக்கு சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. தேவன் நினைக்கிறத உடனே செய்யக்கூடிய கேரக்டர் தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா சபைக்கு பொறுத்தவரைக்கும் அது அப்படி கிடையாது. சபை முழுமையா சபையா மாறி முடியறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, சபைக்கு என்னன்னா கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்லணும், அதை சபையை சரியா புரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் சபை என்ன ஆரம்பிப்பாங்க, ஓட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க கிறிஸ்துடைய கால்கள் எப்படி இருக்குன்னா பசும்பொன் ஆதாரங்கள் மேல நிக்கக்கூடிய ஒரு நிலைமை. சோ கால்கள் அப்படின்னா எப்பவுமே அலர்ட்டா இருக்காது. யாருக்கு? எதுக்கு? தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு, தேவனுடைய கிரியை செய்யறதுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு 24/7 அலர்ட்டா இருக்கிறதா யாருடைய நிலைமை அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிலைமை. அவர் எப்படின்னா எப்பவுமே நிலையாகவும் உறுதியோடையும் இருப்பாரு. நம்ம யார் வேலை செய்யறதுல? தேவனுடைய வேலை செய்யறதுல நிலையா இருப்பார். அதுல இருந்து வெப்பம் மாறுவாருங்க. ஒரு நாள் தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு மறுநாள் தேவனுடைய வேலையை செய்யாத நிலைமை வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வராது. ஸோ தேவனுடைய வேலையை செய்யறது தான் யாருடைய முக்கியமான பணியாவே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துடைய வேலையை. இதை தாண்டி அவர் செய்யக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசத்தில் அழைக்கப்பட்ட சபையின் வகுப்பா இருக்கு, மனவாட்டி வகுப்பா இருக்கு. அவங்க ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கும், அவங்க மீட்புக்குள்ள வர்றதுக்கும், அவர்கள் அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து விழுந்து போகாம இருக்கிறதுக்கும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முன்னாடி வந்து நிக்கிறது யாருடைய கால்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய கால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கால்கள். ஏன் இந்த அளவுக்கு ஒரு உறுதித்தன்மையோட இருக்கிற அப்படின்னு பார்க்கும்போது அவர் யார் மாதிரி உள்ள கேரக்டர்? நம்ம முதலே படிச்சோம். அவருடைய தலை எப்படி இருக்குங்களாமா? தங்கமயமா இருக்குதுன்னா அவர் யார் மாதிரி உள்ள கேரக்டர்? பிதாவாகிய தேவனுடைய நேச்சர்ல இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னா தேவனுக்குரிய எல்லா குணலட்சங்களும் யாருக்குள்ள இருக்கும்? நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறவங்களாமா? மாறாதவராய் இருக்கிறார். ஆக்சுவலா மாறாதவங்க பேர் யாருக்கு தான் கரெக்டா இருக்கும்? பிதாவாகிய தேவனுக்குரிய பெயர். ஆனா இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரணத்துக்குள்ள போயிட்டு மரணத்தை ஜெயிச்சு ஈடுபலியை செலுத்தி சபைக்கு ஒரு அழைப்பை நியமிச்சு குடிச்சிட்டாரோ அப்பவே அவர் யாருடைய நிலைமைக்கு போயிட்டாரு? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல அப்படிங்கன்னா தேவனுடைய அந்த ஒரு சாகாமை அப்படிங்கிற நிலைமைகளை யார் போயிட்டது? எவர் லாஸ்டிங் சொல்லுவோம்ல. சோ தேவன் எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அதே மாதிரி கிறிஸ்து எப்படிதான் இருப்பாருங்களா? அவர் நம்மளை எந்த நோக்கத்துக்காக அழைச்சாரோ அந்த நோக்கத்துல யாரை கொண்டு வந்து சேர்த்துருவாரு? அதுல அவர் அந்த அளவுக்கு உறுதியா நிற்கிறார்களாமா. இந்த அளவுக்கு உறுதி எங்க இருந்து வந்திருக்கு? இன்னொரு வருஷோட வாசிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. சோ இன்னைக்கு நம்மெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய காலில் எங்க நிக்கிறதாங்களா? அந்த பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிக்கிறதுக்கு காரணம் தான் இன்னைக்கு யார் நிர்மூலமாகிறது இல்ல. சோ தேவனுடைய நிலைமையில, தேவனுடைய அந்த ஒரு அழைப்புல, தேவனுடைய குணலட்சணங்களை இங்க யார் தரிச்சிட்டு இருக்காங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிச்சிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை நிர்மூலத்துக்குள்ள போல பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம், அந்த அழைப்புக்குள்ள இருக்கிறோம், அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு மெயினான ரீசன் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு செலுத்தி தீர்த்த ஈடுபலி இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு அப்ளை ஆயிட்டு? சபைக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்ளை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். சோ இவ்வளவு வலிமை, எவ்வளவு வலிமை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப கிறிஸ்து பாடுகளுக்குள்ள போய் தான் ஒரு மரணத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு? போயிருக்கிறார். அநேக இக்கட்டுக்களை யாரு பார்த்துன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திருக்காரு. நம்ம 1வது அதிகாரத்துல படிச்சோம். அதான் என்னன்னா சபை இன்னைக்கு பாடுகளுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த பாடுகள் யாருக்கும் அப்ளை ஆவாங்க? கிறிஸ்துவுக்கும். அந்த பாடுகள் யாருக்கும் வலிக்கும்? சபை ஒரு பாடம் அனுப்பிக்குன்னா அந்த பெயின் இங்க யாருக்கும் ஃபீல் ஆகும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அன்னைக்கு ஈடுபலியை செலுத்தி தீர்த்திருந்தாலுமே கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா நமக்காக யாரு பாடுகளுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னா இந்த அளவுக்கு பாடுகளுக்குள்ள வந்துமே கூட இப்ப நம்ம வந்து ஒரு நபரை பாதுகாக்க ஒரு லெவலுக்கு ரிஸ்க் எடுப்போம். ரைட்டு தானே? ஒரு லெவலுக்கு ரிஸ்க் எடுப்போம். அதுக்கு மேல அவங்க வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டுட்டு போயிடும். அதுக்கு மேல அவங்க என்ன கட்டியா இருக்க முடியாது. நம்மளால முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சி பண்ணி அந்த கேரக்டர் அதுக்குள்ள வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவோம்? விட்டுட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கும் கூட ஒவ்வொரு நாளுமே நம்ம உலகத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்தியத்தை விட்டு உலகத்திலையும் சத்தியத்துக்குள்ளேயும் மாறி மாறி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கும் அவருடைய ஈடுபடி நமக்கு அப்ளை ஆகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவர் எது மேல நிக்கிறார்களாமா? எது மேல நிக்கிறார்? ஏன்னா அவர் அழைத்தார். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் சோ அவர் தீர்க்கமா நம்புற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்து கூட இருக்கிறோம்னாலே நம்மளை அழைத்தவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு பட்சத்துல இப்ப கிறிஸ்து எப்படித்தான் இருந்தாலும் உண்மையுள்ளவரா. சோ நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டுருக்காரு அப்படின்னா அந்த அழைப்பை விரயம் பண்ணிட மாட்டார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட மாட்டார்? விரயம் பண்ணிட மாட்டார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்ன மாட்டார்? அவர் மாறாதவர் இருக்கிறார். என்னை எப்படி அழைச்சாரோ அதே மாதிரி எங்கே கொண்டு சேர்த்துருவாரு? அங்க கொண்டே சேர்த்துருவாரு. இந்த அளவுக்கு வலிமையும் இந்த அளவுக்கு விசுவாசம் யார் மேல? ஒண்ணு தேவன் மேல, இன்னொன்னு நம்ம எப்படியாவது இந்த அழைப்புல என்ன பண்ணிடுவோம் வந்துருவோன்ற விசுவாசம் கிறிஸ்துக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்துல சபை என்ன சொல்லுதுன்னா அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண் மாதிரி இருக்கலாம். பசும் பொன் ஆதாரம்னா பசும் பொன்னால ஏதோ சொல்லுவோம் பசும் பொண்ணு லிட்டரலா கேட்கிறேன். பசும் பொண்ண பொண்ணாலே சுத்தமான பொண்ணு, என்ன கலக்காத பொண்ணு, செப்பு கலக்காத பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. செம்பு கலந்துச்சுன்னா தான் அந்த அந்த கோல்டு என்ன பண்ண முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியும். அது ஒரு ரிங்காவோ இல்ல செயினாவோ நம்ம மாத்தணும் அப்படின்னா என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க? செம்பு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா இவர் நிக்கிற கோல்டு எப்படிப்பட்ட கோல்டுனா சுத்தமான பசும்பொன், எந்த ஒரு கலப்புமே இல்லை. ரைட்டு தான்? அது கோல்டுனா 24 கேரட், அதுல எந்த ஒரு கலப்புமே இல்லாத ஒரு கோல்டு தான் இப்ப யார் நின்றுட்டு இருக்கிறதுங்களா? யார் நிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இந்த கோல்டு யார் அடையாளப்படுறது நமக்கு நல்லாவே தெரியும். பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள், அவருடைய அன்பு, நீதி, ஞானம்,
வல்லமை. இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டா இது வந்து பிரதானமான குணலட்சணங்கள். இன்விசிபிளா உள்ளுக்குள்ள இருக்க விஷயங்களை பார்த்து நம்ம சங்கீதங்களை படிச்சிருக்கோம். அவர் வந்து மிகுந்த இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், மிகுந்த தயவும் உள்ளவர் அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாத்தையும் இப்ப யாருக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு? சோ நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்தின அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு எல்லாத்தையும் வச்சு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியாவது இந்த அழைப்புகளை நம்ம உறுதியா மாத்தணும்னு போராடிட்டு ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி போராடுற ஒரு கேரக்டர் நான் என்ன பண்ணுதுல சோ அவர் இங்க உறுதியா நிக்கிறாரு அப்படின்னா அவர் நிக்கிறதுன்னா சொல்லல, அது என்ன பசும்பொன் ஆதாரம். ஆதாரம்னா பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, பசும்பொன்னால ஒரு பேஸ்மெண்ட் போட்டு அந்த பேஸ்மெண்ட் மேலதான் யார் நிக்கிறது? நம்ம கால்களை லிட்டரலா பார்த்துப்போம். இந்த பிசிக்கலையே நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பகுதினா என்னன்னா கால் தான், ரைட்டு தானே? ஆனா கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், எப்படி சொல்றது, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு வீடு கட்டுறோம்னா பில்லர் கட்டுவாங்கல்ல, பில்லர் தான் அந்த வீட்டுல என்னவா இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கும். மற்ற இடத்துல யூஸ் பண்ற சிமெண்ட்டை விட எங்கேதான் அதிகமான சிமெண்ட் அதிகமான விஷயங்களை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பில்லர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். காரணம் அந்த வீட்டையே தாங்கி பிடிக்க போற விஷயம் என்னது? காலு தான், ஐ மீன் அந்த பில்லர் தான். அந்த மாதிரிதான் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு விஷயம் தான் என்னது? கால். சயின்டிபிக்கா கால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அடியில 1/3 தான் என்னது? ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 1/3 தான் என்னதுங்களாமா? கால். அது எக்ஸாக்ட் ஸ்கொயரா இருக்குதுங்களா? எக்ஸாக்ட் ஸ்கொயராவோ இல்லை எக்ஸாக்ட் செவ்வகமாவோ இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அது ஒரு மாதிரியான ஒரு டிசைன்ல தான் இது இருக்கும், கால் இருக்கும். ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு பொருள் வந்து ஏறக்குறை 80 கிலோ வெயிட்டை ஏறக்குறை 70 இருந்து 80 வருஷம் தாங்கிறது அப்படிங்கிறது என்ன கிடையாதுங்களாமா? பாசிபிளே கிடையாது. ஆனா தேய்மானம் ஆகுதுன்னு கேட்டா காலு கீழே வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இருக்கா? தோல் தான் இருக்கும். கடினமான பகுதி என்ன இருக்காது? காலு கீழே இருக்காது. பாதை எப்படி தான் இருக்கும்? ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். ஆனா அதுதான் என்டையர் பாடி என்ன பண்ணுதுங்களாமா? தூக்கி சுமக்குது. அது மாதிரி இன்னைக்கு பாதம்னால இன்னொரு விஷயம் ஞாபகம், சபை கடைசி கால திருச்சபை. இப்ப கடைசி காலத்துல திருச்சபைய பாதுகாக்கக்கூடிய கால்கள் மாதிரி தான் யாருடைய கால்கள் இருக்குதுங்களாமா? சோ நமக்கு ஒரு அடி விழுகுது, அங்க யாருக்கு விழுகும்? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கக்கூடிய கால்கள் யாருடைய கால்கள் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கால்கள். எந்த அளவுக்கு அவர் அந்த அதுல நிலைச்சிருக்கிறார் எப்படின்னா அந்த அந்த எப்படி சொல்லலாம், அந்த பசும்பொன் ஆதாரத்துல கிறிஸ்து தன்னை எந்த அளவுக்கு உட்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கிறிஸ்து அந்த நிலைமையில, எந்த நிலைமையில, ஏறக்குறைய நம்ம கணக்குப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரணத்துக்குள்ள போனாலுமே கூட அந்த ஈடுபடி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணிட்டு இந்த ஜனங்கள் விழுந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுல படிப்போம்ல, தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி நம்முடைய வாக்கு தத்தங்களை குறித்து எப்படி இருக்கிறது இல்லாம தாமதமெல்லாம் இருக்கிறது, ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஸோ இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பொறுமையா வெயிட் பண்றது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் எப்படி சொல்றாங்களாமா, 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, சோ நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. எதுல நிலைச்சிருக்காருங்களாமா? அவருடைய அன்பு. அந்த பசும்பொன் ஆதாரம் என்னன்னா பியூரான லவ். யார் மேல? இந்த ஜனங்கள் மேல தேவன் வச்ச அன்பு. எங்க வச்ச அன்பு? ஆதியாகமத்துல வச்ச அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் தேவனுக்கு என்ன பண்ணது? மாறவே இல்லை. சோ அந்த அன்புல தான் யாரை வச்சிருக்காரு அப்படி போகும்போது இந்த அன்பை ஏன் பசும்பொண்ணுக்கு பண்றாரு அப்படி போகும்போது கொரிந்தியர்ல படிச்சிருக்கோம்ல, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த இடத்துல அன்பை தூக்கிட்டு ஞானத்தை வச்சோன்னு வைங்களேன், நமக்கு இது அப்ளை ஆகுமான்னு கேட்டா, ஞானத்தின்படி நம்ம பண்றது தப்பான்னு கேட்டா தப்பு, அவருடைய நீதியின்படி தப்பான்னு கேட்டா தப்பு. சோ இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளை எதுல பேஸ் பண்ணி பாக்குறாரு அப்படிங்கும்போது அவருடைய அன்பை அடிப்படையாக செய்யணும்ன்றாங்களாமா. சோ அவர் அன்புல நிலைச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால இந்த ஓட்டத்துக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இல்லைன்னா இந்த ஓட்டத்துல எப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம்? இந்த அழைப்பை விட்டு என்னைக்கு நம்ம வெளியே போயிருப்போம். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த அழைப்பை விட்டு வெளியே போகாம தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடுறதுக்கு வாய்ப்பு மறுபடியும் நம்ம கிடைக்குது அப்படின்னாலே அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாத அங்கங்களாகிய நம்ம எதுல இணைஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய கால் அப்படிங்கிற அங்கத்துல இணையப்பட்ட ஒரு அவயம் தான் யார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கடைசி கால திருச்சபை. சோ நம்மளையும் அந்த பசும்பொன் ஆதாரத்துல நிப்பாட்டுறக்காக யார் இங்க பிரயாசப்பட்டு இருக்கிறது? யார் பிரயாசப்பட்டு இருக்கிறது? சோ அவர் அந்த அளவுக்கு பிரயாசத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர் எடுத்த ரிஸ்க் என்னன்னா அவருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல இருக்குதுங்களாமா. வெள்ளைக்கல்னா நம்ம பள்ளிகளை சொல்லுவோம்ல, அதை என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், எவ்வளவு வெயிட்டையும் தாங்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கல்லுக்கெல்லாம் பார்த்துக்கோம், வீட்டுக்கு வெளியே அடிச்சிருப்பாங்கல்ல, எவ்வளவு ஹைட் எவ்வளவு வெயிட் ஆனது என்ன பண்ணும்? தாங்கும். அந்த மாதிரி ஃபுல்லி ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான் யாருடைய கால்கள் அப்படிங்கும்போது யாருடைய கால்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கால்கள் எவ்வளவு லோடு வச்சாலுமே சரி, யாரு சபை நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் இருந்தாலும் சரி, சபை நிமித்தம் வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, யார் செய்ய ரெடியா இருக்கிறது? கிறிஸ்து நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு யாரு கொடுத்துட்டு இருக்கிறதுனா நம்ம தான். யாரு கொடுத்துட்டு இருக்கோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கோம்னா அதை முழுசும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குங்களா? ஸோ வெள்ளை கல்னாலே தெரியும், தூண்கள் அப்படின்னா விசுவாசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதை பிரேக் பண்ணவே நம்ம முடியவே முடியாது. வெள்ளைக்கல் அப்படிங்கிற எதை அடையாளப்படுத்தினா வெள்ளைனாலும் தெரியும், பரிசுத்தமான ஒரு நிலைமை. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த அழைப்புல இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் தன்னைத்தானே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பரிசுத்தமாக்கி தேவனுக்கு முன்னாடி ஒரு உத்தமமான ஒரு ஈடுபடி செலுத்தி ஒரு சுகந்த வாசனை செலுத்தி தான் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப சபை கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கு எந்த அளவுக்குன்னா, நான் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி நான் மீறுதல் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி நான் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலுமே கூட அவர் மாறாதவராய் இருக்கிறார் ஒரே காரணத்தினால, அவங்க அப்பா போட்ட அந்த அன்பு அப்படிங்கிற பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த அன்பின் நிமித்தம் இப்ப வரைக்கும் என் ரட்சிப்புக்காக பாடுபடுற கேரக்டர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை உன்னால உலகத்துல காட்ட முடியுமான்னு சபை கேக்குது. அவங்க என்ன கேட்டாங்க, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் கேட்டதுக்கு சபை சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, நான் டெய்லி மீறுதல் பண்றேன், நான் டெய்லி என்ன பண்றேன், பாவம் பண்றேன், ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆசை எனக்குள்ள இருந்தாலுமே கூட டெய்லி நான் உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய ரட்சிப்பு வீண் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்காக எனக்கு முன்னாடி நிற்கிற ஒரு கால் யாருடைய கால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கால் நிக்குது. அப்படின்னா இது மாதிரி உலகத்துல ஒன்னால யாரையாவது காட்ட முடியுமான்னு சபை ஒரு கொஸ்டின் கேட்குது. யார்கிட்ட? அவங்க திரள் கூட்டமா எடுத்துக்கலாம், எருசலேமின் குமாரத்திகள் திரள் கூட்டம், பெயர் சபை அமைப்பு, புறஜாதி அமைப்பு, நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அந்த ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டரை சொன்னோம்னா, இப்படி ஒரு கேரக்டர் உலகத்துல நம்மளை யார்ட்டையும் காட்ட முடியுமான்னு? ஏன்னா அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சகருங்கிறது. யார் மட்டும்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருக்கு சப்ஸ்டியூட்டிங் என்ன கிடையாது. அவருடைய ரத்தத்துக்கு மாற்று ரத்தம் இங்க உலகத்துல நம்முடைய பலி என்ன நிவர்த்தி செய்யற மாதிரியான ஒரு விஷயமே இங்க என்ன கிடையாது. இல்ல அப்படிங்கிறத சபை இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமா விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? விசுவாசத்தில் உறுதியா இருந்து யாருக்கு எதிர்த்து நிக்கணுங்களாமா? சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கணும். ஏன்னா இப்ப அது மாதிரி நிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னா, இப்ப நமக்காக அவர் நிக்கிறார். இதே கண்டிஷன் கடைசி வரைக்கும் இருக்குமான கேள்வி கேட்டார். சோ இந்த இடத்த யார் இங்க பிடிச்சுக்கணும்? அவருடைய மனவாட்டியா மாறிட்டோம்னா நம்ம அவருடைய சரீரமாவும் மாறிடும். அவருடைய சரீரமா நம்ம மாறிட்டோம்னா அவருடைய அந்த பாடுகளை இங்க யாருக்கும் பங்கு இருக்கு, நமக்கும் பங்கு இருக்கு. அவர் எப்படி விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாரோ அவருடைய அங்கமா இல்ல அவருடைய அவயமா மாற அழைக்கப்பட்ட சபையாகிய நம்மளும் எப்படித்தான் இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியா இருந்து யாரை எதிர்த்து நிக்கணும்? அவனுக்கு எதிர்த்து. எவனுக்கு? எதிராளியாக பிசாசானவன் சொல்ற அந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி யார் தான் வளர்த்துக்கணும்? யார் வளர்த்துக்கணும்? சோ அவருடைய பாத அங்கங்களா இருக்கக்கூடிய நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது வசனம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை எப்படி பற்றிக்காதீங்க. பட்சபாதத்தோடனா அவர் மேல வைக்கிறது மட்டும்தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை இன்னொருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம கொடுத்துடக்கூடாது. இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி அப்படி நம்ம யோசிக்காம ஒரு கேள்வி கேட்டோம்னா, சரினா எந்த பக்கம் மட்டும்தான் இருக்கும்? கிறிஸ்து எந்த பக்கம் இருக்கிறாரோ அது மட்டும்தான் என்னது சரி. அவரை விட்டுட்டு வேற யோசிக்கிறது எல்லாமே எப்படித்தான் இருக்கலாம், தப்பாதான் இருக்கும். இப்ப கிறிஸ்து எப்படி பிதாவுடைய அன்புலயே என்ன பண்ணிட்டு இருக்காரு, நினைச்சிருக்காரு. அவருக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதுங்களா? பிதா என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் யார் செய்வா? ஆண்டவராகிய இயேசுக்கு செய்வாரு. இப்ப கிறிஸ்து தலையா இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் யார் செய்யணும்? சபை செய்யணும். அதை தாண்டி மத்ததை செஞ்சு அப்படின்னா நமக்குள்ள என்ன வந்துச்சுங்களாமா? பட்சபாதம் வந்துருச்சு. நமக்கு கிறிஸ்துவ வேணும், உலகமும் வேணும். கிறிஸ்துவுடைய வேலையும் செய்வோம், உலகத்தோட வேலையும் செய்வோம். அப்படி செய்ய முடியுமான்னு கேட்டு ஒரே நேரத்துல 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லுங்க. கிறிஸ்துவோட நிலைமை அதுல இருந்து மாறவே மாறாது. எதுல இருந்து? அந்த பசும்பொன் ஆதாரத்தின் மேல காலை வச்சுட்டார் அப்படின்னா அந்த காலை என்ன பண்ண மாட்டார், எடுக்க மாட்டார். அவருடைய உறுதித்தன்மை, அந்த ஸ்ட்ராங்கான விசுவாசம் இங்க யாருக்குள்ள இருக்கணும்? அவருடைய அந்த அங்கத்துல பாத அங்கங்களா இணைய வந்திருக்கிற சபைக்கு எந்த நிலைமை இருக்கணும் அப்படின்னா இந்த நிலைமை இருக்கணும். இந்த உறுதியான விசுவாசம். சாத்தானே எதிர்த்து வந்தாலும், இன்னைக்கு நம்மள சாத்தானை எதிர்த்து வரானான்னு கேட்டா நமக்கு வரதுல உலகத்துல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஆபத்துகள் தான். கிறிஸ்துவுக்கு அந்த மாதிரி பெரிய ஆபத்துகள் இங்க யாருக்கு வரதில்லை, நமக்கு வரதில்லை. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்களே கூட நம்மளால என்ன பண்ண முடியல,
அதையே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாம விழுந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஆனா கிறிஸ்துவுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களே ஒருவேளை வந்தாலும் அந்த சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி யாருக்கு வேணும்? சபைக்கு வேணும். அப்படி வேணும் அப்படின்னா அவர் எது மேல நிக்கிறாரோ நம்மள எது மேல தான் நிக்கணும். சோ இந்த உலகத்துல கிறிஸ்து எப்படி அன்பின் கண்ணால எல்லாத்தையும் பாக்குறாரோ, சபையை அழைக்கப்பட்ட நம்மளை எப்படிதான் பார்க்கணும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அன்பின் கண்ணில் குற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு கண்ணுல அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி நடக்கிற எதுவுமே என்னவா தெரியாது, தப்பா தெரியாது. தேவன் அனுமதிச்சிருக்காரு, அது நடக்குது அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்குமே ஒழிய அதை ஜஸ்டிஃபை பண்ணவோ அதை நம்ம ஒரு அளவுகோல் வச்சு அளக்கவோ என்ன பண்ண மாட்டோம். சோ அந்த நிலைமைக்குள்ள சபை வர்றதுக்கு காரணமா இருக்கிறது யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அந்த அளவுக்கு ஒரு பரிபூரணமான ஓட்டத்தை யார் ஓடி முடிச்சுன்னா கிறிஸ்து ஓடி முடிச்சிருக்காரு. யாருக்காக? சோ அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு சொல்ல வாசிக்கலாம். சோ 1 யோவான் 2வது அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். யாருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம்? அவர் ஸ்ட்ராங்கா ஓடுனதுனால அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கு. அந்த பாதத்துல எந்த கால்னா அந்த பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிக்கிற கால்ல நம்முடைய பாதங்களை என்னைக்கு இணைச்சிருக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு கிடைச்ச அதே விஷயத்தை யாருக்கு தர ரெடியா இருக்கிறாரு? நமக்கும் தர ரெடியா இருக்கிறாரு. அதை வாங்கிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தான் யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்கு. அதை வாங்குறோமா விட்டுறோமா அப்படிங்கிறது யாருக்கு எழுத இருக்குது. சோ அந்த பாதத்திலே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த கால்களை விட்டு நம்முடைய பாதங்களை எடுத்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது? அந்த வாக்குத்தத்தம். எந்த வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தமா இருக்குதுன்னா அது யாருக்கு அப்ளை ஆகாது? யாருக்கு அப்ளை ஆகாது? நமக்கு எங்க என்ன அப்ளை ஆகாது. சோ அப்படி மனவாட்டி வகுப்பாரா இருக்கணும் முடிவு பண்ணிட்டாலே முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னா அந்த கால்கள்ல நம்முடைய பாதங்களை என்ன பண்ணிக்கணும்? போய் இணைச்சுக்கணும். அந்த கால் எங்கே இருக்கோ நம்முடைய பாதங்கள் எங்கேதான் இருக்கணும்? அங்கேயே இருக்கணும். அந்த பாதங்கள் தெய்வீக குணலட்சணங்கள் இருந்துச்சுன்னா இந்த பாதங்கள் எங்கேதான் இருக்கணும்? அந்த ஒரு நிலைமையில இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு கிடைச்ச அந்த சேர், எந்த சேர்? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிற அந்த நித்திய ஜீவன் அல்லது சாகம் அப்படிங்கிற விஷயத்த யாருக்கும் தர ரெடியா இருக்காதுங்களா? சோ அப்படி தர்றேன்னு சொன்னவர் சபைக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ரூபம், அதாவது உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்தின் இறுதி பகுதி வாசிக்கும் போது அவருடைய ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் எப்படி இருக்குதுங்களாமா? சிறப்பா இருக்குதுங்க. சிறப்பா இருக்க முதல்ல பார்த்துட்டோம். அவர் மாதிரி பெஸ்ட் இந்த உலகத்துல என்ன கிடையாது, இனி யாருமே கிடையாது. பெஸ்ட்னால யார் மட்டும்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் யார்? என்னுடைய நேசர் அப்படிங்கிறத அங்க யார் சொல்லிட்டு இருக்கான்னா, சோ அதுல சொல்லக்கூடிய 2 விஷயம் என்னன்னா, அவருடைய ரூபம் லீபனோனை போலவும். நம்ம லீபனை குறித்து கடந்த வாரங்களே பார்த்துருக்கோம். அதாவது என்ன, சுத்தி பாலைவனமா இருந்தாலும் லீபனோன் மட்டும் எப்படி இருக்கலாமா? பாலைவனமே இல்லாத ஒரு நாடு தான் என்னன்னா லீபனோன். சோ பாலைவனங்கள்ல தண்ணிக்கு தான் பெரிய பிரச்சனை. ஆனா லீபனோன்ல சொந்தமா ஓடக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ஆறுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் யாருக்குன்னா லீபனோன். சோ சொல்ல வர விஷயம் என்னன்னா, எப்பவுமே எங்களுக்காக பெஸ்டா இருக்கக்கூடிய கேரக்டர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ 2வது அந்த அம்மா சொல்ற விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டா இருக்கிற அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார். எப்படிப்பட்ட நாமம் கொடுத்திருக்காங்களாமா? எல்லா லீபனோன் எப்படி சுத்தி பாலைவனமா இருந்தாலும் அது மட்டும் ஒரு பசுமையான ஒரு நாடா இருக்குதோ அதே மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ பேர், இப்ப நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லவங்களா நிறைய பேர் தெரிவாங்க, ரைட்டு தானே? நம்மளை ரட்சிக்க வந்தவங்க. இப்ப நம்ம ஒரு இக்கட்டு காலத்துல இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்தா அவங்கள தான் நமக்கு யாரு? அவங்க தான் நமக்கு ரட்சகர், ரைட்டு தானே? நமக்கு ஒரு பண தேவை இருக்கும்போது யார் ஒருத்தர் பணம் கொடுத்து உதவுறாரோ அவர் தான் நமக்கு என்ன பண்றாரு? ரட்சகர். நாளைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல யாருக்கு தான் ஃபேவரா இருக்கும்? அந்த ஒரு கேரக்டர் தான் ஃபேவரா இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கும் ரட்சகர் என்ன கிடையாது. இந்த உலகத்துல ஒரு உதவி நமக்கு வருதுன்னா அது யாரின் மூலமா வர்ற உதவி? பிதாவாகிய தேவன் மூலமா வர்ற உதவி. அதனால நம்ம யாரை மட்டும்தான் கனப்படுத்தணும்? பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் கனப்படுத்தணும். அந்த நபரை என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம அந்த நபருக்கு ஒரு மரியாதையோ ஒரு கணத்தை என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடவே கூடாது. காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல நம்மளை ரட்சிக்கிறதுக்கும் நம்மளை மீட்கிறதுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே பேர் யாருதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த பேர் அவருக்கு யாரு கொடுத்திருக்காரு போகும்போது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு? தந்தல் யார் கொடுத்திருக்கிறது? பிதாவாகிய தேவனே அவருக்கு ஒரு நாமத்தை கொடுத்திருக்காருன்னா
அந்த நாமத்தை தவிர நமக்கு இந்த உலகத்துல என்ன கிடையாது. ஸோ லீபனோன் எப்படி எல்லாமே டெசர்ட்டா இருந்தா கூட அது எப்படி ஒரு ஒரு பசுமையா இருக்கோ, அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு யாரெல்லாம் நல்லவங்களா தெரியுறாங்களோ அவங்கள என்ன கிடையாது, என்ன கிடையாது, நல்லவங்க கிடையாது. நல்லவர்னா யாரு மட்டும்தான். ஏன்னா நம்ம சங்கீதங்களை படிச்சிருப்போம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லி. இந்த உலகத்துல நன்மை செய்யறது யாருமே இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தான் மாத்திக்கிறவங்க தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயே அடுத்து சொல்ற விஷயம்னா கேதுரு அவர் எப்படி இருக்கிறாங்களோ. ஸோ கேதுருவை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப பசுமையான, ரொம்ப ஸ்ட்ராங்கான, அதே நேரத்தில் அடர்த்தியான, நல்ல கிளைகள் விரிச்சு பரம்பி இருக்கக்கூடிய, அதே மாதிரி என்ன சொன்னா எந்த ஒரு புழு பூச்சிகளினாலும் அதுக்கு என்ன கிடையாது, ஆபத்து கிடையாது. இந்த கரையா அரிக்கிறது இந்த மாதிரி தேக்கெல்லாம் பார்த்துருக்கோம். தேக்க என்ன பண்ணாது, கரையா அரிக்காது. அதனால வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், தேக்கில் வந்து கதவு ஜன்னலாம் செய்வோம், எந்த ஒரு பாதிப்பு வராது. அதே மாதிரி பெண்ட் ஆகாது, என்ன பண்ணிடாது, வளைஞ்சு போகாது, கரையா அரிக்காது. இந்த மாதிரி குணங்கள் எதுக்கும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேது மரத்துக்கும் இருக்கு. ஸோ எவர் லாஸ்டிங், அழிக்கவே முடியாத ஒரு தன்மையில யாருடைய குணங்கள் இருக்குதுங்களா. ஸோ கிறிஸ்துவை எதுல இருந்து அழிக்க முடியாதுன்னா, சபைக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருங்கள, நித்திய ஜீவன் அழிப்பேன் என்பதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. அப்படின்னா அந்த வாக்குல இருந்து யாரும் மாற மாட்டார், அவர் வர மாட்டார். அதே மாதிரி சபை அழைத்த அழைப்பு, சபைக்கு அவர் கொடுக்குறேன்னு சொன்ன பாதுகாப்பு, இது எதுல இருந்து யாரும் மாற மாட்டார். ஸோ சபை அந்த கேதுரு மரத்துக்கு கீழே அந்த பறவை இனங்களும் சரி, மிருக ஜீவன்களும் சரி, எப்படி இலைப்பாறுதலுக்காக போய் தங்குதுங்களோ, அதே மாதிரி சபைக்கு இலைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் யார் மட்டும்தான், யார் மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட இருந்தா மட்டும்தான் நமக்கு இலைப்பாறுதல். உலகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இலைப்பாறுதல் இங்க யாருக்கு இலைப்பாறுதல் கிடையாது, யாருக்கு இலைப்பாறுதல் கிடையாது, நமக்கு இலைப்பாறுதல் கிடையாது. நமக்கு ஒரு இலைப்பாறுதல் ஒரு விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னாலே அது யார் நிமித்தம் வரக்கூடிய இலைப்பாறுதல் தான். ஸோ நம்ம 3 வசனம் வாசிக்கலாம். எரேமியா 33வது அதிகாரம் 16வது வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சோ நம்ம எங்க இருந்தாலும் நம்ம இளைப்பாறுதல் கிடைக்குங்களாமா. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு, யூதா நமக்கு தெரியும், யூதா என்ன அர்த்தம், யூதா என்ன அர்த்தம், துதித்தல், ரைட் தானே. பிதாவாகிய தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்கள். அந்நாட்களில், என் நாட்களில், இது எழுதுனது எரேமியா, ரைட் தானே. இது தீர்க்க தரிசனம். இது நிறைவேறக்கூடிய காலமான 7ஆம் சபையின் காலத்துல. உன்னத பாட்டுல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க அதிகாரம் எந்த காலத்துல நடக்கிறது, 7ஆம் சபையின் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா இந்த டைம்ல என்ன நடக்கும் எரேமியா எழுதியிருக்க. என்ன எழுதியிருக்காருன்னா, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு, யாரெல்லாம் அவரை மட்டுமே துதிக்கிறாங்களோ, பட்சபாதம் இல்லாம, உலகத்துல ஒரு காலு தேவனுக்குள்ள ஒரு கால் வச்சிடலாம, 2 காலையும் அந்த பசும்பொன் ஆதாரத்து மேல அந்த பாதங்களை உட்படுத்தி யார் வச்சிருக்காங்களோ, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். யார்கிட்ட இருக்கிற வரைக்கும், ஏன்னா அவர்தான் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஸோ கிறிஸ்துவுக்கு கீழே அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள யாரெல்லாம் போயிட்டோமோ அவங்களுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா யாருடைய பாதுகாப்புல போயிட்டோம், கிறிஸ்துவுடைய அங்கத்துல ஒரு அவயமா மாறிட்டோம்னாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனை யார் பார்த்துக்குவா, அவர் பார்த்துக்குவார். ஸோ அந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம இருக்கணும்னா அந்த கேதுரு மரத்தின் கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது. சபை சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்த கால் ரொம்ப ஸ்ட்ராங்கான கால். எனக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நிக்கிற கால் யாருடைய கால் தான், அந்த கால். காரணம் என்னன்னா, அந்த கால் அன்பின் மேல என்ன பண்ணிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அதுல பாதமா நான் இணைஞ்சிருக்கிற வரைக்கும் அந்த கால்கள் எனக்கு எப்படி லீபனோன் மாதிரி இருக்கும், என்ன என்ன பண்ணிட்டு இருக்கும், ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். எனக்கு நீர் ஆதாரமாகவும் எனக்கு வாழ்வார அந்த கால்கள் இருக்கும். அதே நேரத்துல எனக்கு இலைப்பாறுதல் தரக்கூடிய கேதுரு மரமாகவும் எதா இருக்கும், அந்த கால் தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நபரை உன்னால காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை பார்த்து யார் இங்க கேள்வி கேட்கறது, யாரு கேள்வி கேட்கறது. ஸோ சபை எந்த அளவுக்கு கிறிஸ்துவ உள்வாங்கி புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த அளவுக்கு ஆணித்தரமா யாரை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சபையுடைய மைண்ட்ல அதை என்னன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்துவுடைய மைண்ட்ல மட்டும் தான் யார் இருந்ததுன்னா சபை இருந்துச்சு. ஆனா சபையுடைய மைண்ட்ல முழுமையா கிறிஸ்து இருந்தாருன்னு ஒரு கேள்வி கேட்டேன், கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் தட்டினப்ப என்ன பண்ணல அவங்க. ஸோ அவங்க அந்த டைம்ல உலகத்துக்குள்ள இருந்தாங்க, அதே நேரத்துல சபையுடைய அழைப்புக்குள்ளேயும் இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால தட்டினவன என்ன பண்ண முடியல, திறக்க முடியல. பட் தேவன் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து, இல்ல அவங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு பிணைப்பை துண்டிச்சு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் சபைக்கு தான் அழைக்கப்பட்ட நிலைமை என்னன்னு தெரிஞ்சு, அந்த அழைப்போட உறுதி என்னன்னு புரிஞ்சு, அதை புரிஞ்சுக்கிட்டு இவர் தான் என் நேசன் சபை என்னைக்கு முடிவு பண்ணுச்சோ, தன்னை எத்தனை பேர் அடிச்சாலும் சரி, எத்தனை பேர் என்னை அவமானப்படுத்தினாலும் சரி, எத்தனை பேர் என்னை காயப்படுத்தினாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி இவர் தான் என் நேசன் உறுதியா சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உறுதித்தன்மை யாருக்குள்ள வந்துருச்சுங்களா. காரணம் என்னன்னா, அந்த கால்கள் எங்க இருக்குதோ இந்த பாதம் எங்கதான் இருக்கும், அங்கதான் இருக்கும்.
அந்த கால்கள் பசும்பொன் ஆதாரத்துல இருந்துச்சுன்னா அந்த கால்களுடைய பாதங்கள் எங்கதான் இருந்தாகணும்? அந்த ஆதாரத்துல இருந்தாகணும். சோ கிறிஸ்துவுடைய உறுதித்தன்மை இங்க யாருக்கு வந்திருக்குது? சபைக்கு வந்திருக்கு. சோ கிறிஸ்து சபையை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே நேரத்துல சபை கிறிஸ்துவ என்னைக்கு முழுமையா புரிஞ்சுக்குச்சோ அதுக்கு பிறகு சபை என்ன பண்ணாது? கிறிஸ்துவ விட்டு கொடுக்கவே கொடுக்காது. யாரு வந்தாலும் கிறிஸ்துவ டைரக்டா விட்னஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு வந்திருக்கலாமோ? சபைக்கு வந்துடும். சோ அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய சபைக்கு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வசனங்களை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 16வது வசனம். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். சோ இப்ப சபை எப்படி ஆரம்பிக்கிறாங்களாமா? இவர் தான் யாரு? என்னுடைய நேசர். இவர் தான் யாரு? என்னுடைய சிநேகிதர். அவருடைய வாய் எப்படி இருக்கலாம்? மிகவும் மதுரமாய் இருக்கிறதுங்கிறாங்க. மதுரம்னா நமக்கு தெரியும் எப்படி? ரொம்ப இனிப்பா, தேன் மாதிரி. தேன்னால ஏத்த அடையாளப்படுத்தும், சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ இவருடைய வாய் எப்படி இருக்குது அப்படிங்களாமா? மிகவும் மிகவும் மதுரமாய் இருக்கிறதுனா சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடிய வாய் தான் யாருடைய வாய்? மிகவும்னா அவ்வளவுதான், எக்ஸ்ட்ரீம். இருக்கிறதுலே ஒரு இனிப்பு இருக்குன்னா அந்த இனிப்பு எங்கதான் இருக்குதுலாம்? அவருடைய வாயில தான் இருக்குதுலாம். சோ அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அதிகமான போஷாக்குள்ள ஒரு வார்த்தை. நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை யார்கிட்ட இருந்து தான் வருதுங்களாமோ? எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை வந்து டிவைனா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து இன்பமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 7ஆம் வசனம். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. சோ கிறிஸ்துவோட இதை மட்டும் தான் விளம்புதுங்களாமா? என் வாய் சத்தியத்தை மட்டும்தான் என்ன பண்ணும்? விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு எப்படி இருக்குதுங்களாமா? தேவையில்லாத யார் வேலைக்கு வராது. கிறிஸ்து வாயிலிருந்து ஒரு விஷயம் வருதுனாலே அது எப்படித்தான் இருக்கும்? அது கம்ப்ளீட்டட், அதுக்கு சப்ஜெக்டே கிடையாது. அது சரியா தப்பா அப்படிங்கிற சிந்தனைகள் யாருக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அவர் செய்யினா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், செஞ்சாலாம். அவர் செய்யாதேன்னா கண்ணை மூடிட்டு எப்படித்தான் இருக்கணும்? அதை செய்யாம இருக்கணும். பழத்தை சாப்பிடாதேன்னா சாப்பிடாததான், அது அழகா இருக்கு, புசிப்புக்கு இன்பமா இருக்கு அப்படி சொல்லி அதை கன்சிடர் பண்ற வேலைக்கு யாருக்கு தேவையில்லை, நமக்கு தேவை. ஏன்னா அவர் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகியும் ஒரு உறுப்பாயில் என்ன பண்ணாது? இது ஜீவ வார்த்தை. இதுக்கு என்ன கிடையாது? வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனது இந்த ஜீவ வார்த்தையில் என்ன ஆகுது? ஒளிஞ்சு போகாதுன்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யறத யாரும் இருக்கிறது. இது எப்ப நமக்கு மதுரமா இருக்கும்னா நம்ம எப்ப சபையா மாறுறோமோ அப்பதான் நம்ம இப்படி இருக்கும். இப்ப சொன்னா பொய்யே சொல்லாதீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சொல்லாம இருக்க முடியுமா? அந்த வசனத்தை படிக்கும் போதே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ரைட்டு தானே? எப்படி பொய் சொல்லாம இருக்கிறது? ஏன்னா நம்ம எதுல பழகிட்டோம்? பொய் சொல்லியே பழகிட்டோம். திடீர்னு பொய் சொல்லாதீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் பொய்ன்றது என்ன கிடையாது, ஒரு குற்றமே கிடையாது. ரைட்டு தானே? அது சகஜமா ஃப்ளூலியண்டா நம்ம பேசும்போது அதுவும் நம்ம கூடவே வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை சொல்லவே சொல்லாதேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே சபையா இருந்தாங்க அப்படின்னா எந்த நிலைமைக்குல கிறிஸ்துவோட அழைப்பு என்ன, என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா என் மனசு எவ்வளவு வருத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்த சபை புரிஞ்சுக்கிச்சுன்னு வைங்களேன். அவர் போய் சொல்லாதேன்னா எப்படிதான் இருப்பாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்து எங்க நிக்கிறாரோ அங்கதான் சபை என்ன பண்ணும்? நிக்கும். சோ அவர் என்ன சொன்னாலும் சபைக்கு அது அப்ப இப்படித்தான் தெரியும், மதுரமா தான் தெரியும், இனிப்பா தான் தெரியும். அது கொஞ்சம் கூட சபைக்கு என்னவா தெரியாது, கசப்பா தெரியாது. ஒருவேளை சத்தியத்தை படிக்கும் போது அவர் தரக்கூடிய உபதேசங்களும் ஆலோசனைகளும் அந்த சுவிசேஷங்களும் நமக்கு கசப்பா தெரியுது அப்படின்னாலே நம்ம இன்னும் எந்த காலில் போய் மெர்ஜாகல? அவருடைய கால்கள்ல நம்ம அவயமா என்ன பண்ண போய் ஜாயிண்ட் ஆகல. ஜாயிண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிதான் தெரியுங்களாமா? முற்றிலும் மதுரமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளா தான் இருக்கும். சோ எந்த அளவுக்கு மதுரமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வாய் மிகவும் மதுரமா இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். முற்றிலும்னா இதுக்கப்புறம் ஒரு அழகுன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அழகுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு லிமிட் இருந்துச்சுன்னா அந்த லிமிட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இருக்கிறது அதான் சொல்ல, அவர் தலை எப்படி இருக்குது? தங்கமயம். கண்ணு வந்து பால்ல கழுவப்பட்ட ஒரு கண்ணு. வாய் வந்து மதுரமான ஒரு விஷயம். கைகள்லாம் ரத்தினங்கள் படிச்ச ஒரு கை. காலெல்லாம் வெள்ளை தூண்களால செய்யப்பட்ட ஒரு கால். இப்படிப்பட்ட அழகான ஒரு நபர் இந்த உலகத்துல யாரால என்ன பண்ண முடியாது, காட்டவே முடியாது. அவர் எனக்காக எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு யார் கெப்பாசிட்டி இருக்குதுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றா, அவர் முற்றிலும் கம்ப்ளீட்டட். யார் கம்ப்ளீட்டடு? இந்த உலகத்துல பெஸ்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அவரை தாண்டி என்ன கிடையாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் யாருன்னா ஆண்டவராகிய. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்.
அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? சோ இங்க சபை சொல்ல வர விஷயம் என்ன, முற்றிலும்னு அது சொல்லுது அப்படின்னா இதை விட பெஸ்ட் இந்த உலகத்துல யாரையும் என்ன பண்ண முடியாது, காட்டவே முடியாது. சோ அந்த அளவுக்கு யாருக்கு ஈக்குவலா அவர் இருக்கிறார்னா பிதாவையே தேவனுக்கு. என்னை கண்டவன் யாரையும் கண்டான், பிதாவையும் கண்டான். சோ அந்த அளவுக்கு தேவனுடைய நேச்சரா, தேவனுடைய குணாதிசயங்கள் மத்தியில தேவனுடைய தன்மையை அப்படியே இங்க ரெஃப்ளெக்ட் பண்றக்கூடிய ஒரு கேரக்டர் தான் யாரு இல்லாம யாரு, ஆண்டவராகிய தேவனுடைய வாயிலிருந்து எப்படி ஒரு தகாத வார்த்தைகள் வராதோ அதே மாதிரி யாருடைய வார்த்தைகள் வாயிலிருந்து வராது, கிறிஸ்துடைய வாயிலிருந்தும் வராது. தேவன் எப்படி பரலோகங்களில் உயர்ந்தவரோ பூமியில வந்து பிறந்து வாழ்ந்து மரிச்சவங்கல்ல தேவனுக்கு பிரியமான ஊழியம் செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்த விட பெஸ்ட் யாருன்னு கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருக்கு ஆஃப் பண்ணிட்டு இந்த உலகத்துல என்ன கிடையாது. அவர் மாதிரி ஒரு ஓட்டத்தை அவர் மாதிரி வேணா ஓடலாம், ரைட்டு தானே. சபையோட அழைப்பு இப்படிதான் வந்திருக்கு. அவரை மாதிரியா எடுத்துட்டு ஓடுறதா யாருடைய வேலை, சபையுடைய வேலை. ஆனா அவராவே நம்மளால முழுசா மாற முடியுமானா அது யார் கையில மட்டும் தான் இருக்கு, தேவனுடைய சித்தத்துக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு சப்ஜெக்டே இல்லை. அந்த ஓட்டத்தை யாருனால என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை தான் யார் செட் பண்ணி வச்சிருக்கிறது, ஆண்டவராகிய. சோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிதாவிய தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செஞ்சு மரணத்துக்குள்ள போனவர் தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எந்த அளவுக்கு சொல்றார் அப்படிங்கும் போது இந்த ஓட்டத்தை சபை என்னைக்கு முடிவு பண்ணுதோ அப்பதான் சபை என்ன சொல்றதுன்னா அவர் முற்றிலும் அழகுள்ளவர். எந்த அளவுக்கு அவர் அழகா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இதை சபை உணரணும். ஃபர்ஸ்ட் யார் மட்டும்தான் அழகுள்ளவர், யார் நமக்கு யார் அழகா தெரியுவா. ஃபர்ஸ்ட் உலகத்துல அழகுன்ற ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல, ஆனா நம்ம கண்ணுக்கு யார் அழகா தெரியுவா, நம்ம கண்ணுக்கு யார் அழகா தெரியுவா. நம்மளை யார் அதிகமா நேசிக்கிறாங்களோ, நம்ம யார அதிகமா நேசிக்கிறோமோ, நம்மளை யார் அதிகமா கேர் பண்றாங்களோ, நமக்கு ஒரு பிரச்சனைக்கிறப்ப யாரு முன்னாடி வந்து நிக்கிறாங்களோ அவங்க தான் யாருக்கு அழகா தெரிவாங்க, யாருக்கு அழகா தெரிவாங்க. உலகத்துல அழகுக்கு எவ்வளவு டெஃபினேஷன் இருந்தாலும் நமக்கு அந்த டைம்ல யாரு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க தான் நமக்கு என்னவா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அழகை குறித்த பார்வை யாருக்கு மாறிடும், அதுக்கு முன்னாடி லட்சம் பேர் நமக்கு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டாங்க, அவர் தெரிய மாட்டாங்க. நம்ம கண்ணுக்கு நமக்காக யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் யார் கண்ணுக்கு தெரிவாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிவாங்கன்னா இப்ப சபையுடைய கண்ணுக்கு யார் மட்டும்தான் தெரியுது. சோ இந்த சபை உணர்ந்த உடனே சபை செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு நேரம் சபை செஞ்சுட்டு இருந்துச்சு ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் சபை என்ன வேலை பார்த்துட்டு இருந்துச்சு, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல இவ்வளவு நேரம் சபை என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கிறேன். கிறிஸ்துவ பத்தி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யாருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, எருசலேமின் குமாரத்திகள். இந்த அதிகாரத்துல முதல்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணவங்கன்னா சபை கிறிஸ்துவ தேடி வரும்போது அவங்க அடிச்சவங்க, ரைட்டு தானே, காவலாளிகள், சபையை அடிச்சவங்க, சபையை துன்பப்படுத்தினவங்க, சபை மேல இருந்த போர்வையை விலக்கி சபையை ஏறக்குறைய அவமானப்படுத்தினாங்க. அவமானம் புரியுதுல, நிர்வாணப்படுத்த முயற்சி பண்ணவங்களுக்கு தான் சபை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கிறிஸ்து யாருன்னு விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திருச்சபை அழைக்கப்பட்ட நம்முடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். 15ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். சோ யோவான் எழுதின விஷயம் எங்கன்னா இது கடைசியில எழுதுனது. எப்ப, ஏறக்குறைய யோவான் வெளிப்படுத்தின விஷயம் எழுதுன கொஞ்சம் முன்னாடி எழுதின விஷயம் தான் என்னன்னா இந்த யோவான் எழுதின இந்த நிருபம். அங்க எழுதின விஷயத்த இங்க சபை என்ன பண்ணிருக்குன்னா உன்னதப்பட்ட சாலமோன் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பார். இப்ப அவர்தான் அழகுள்ளவர்னு சபை என்ன பண்ணி ஆகணும், அறிக்கை பண்ணி ஆகணும். அவர்தான் சிறந்தவர்னு சபை என்ன பண்ணி ஆகணும், அறிக்கை பண்ணி ஆகணும். அவர்தான் நல்லவர், அவர்தான் என்னை ரட்சிக்க வந்தவர், அவர்தான் என்னுடைய ஈடுபலி, அவர்தான் என்னுடைய மீட்பன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு சபை என்னைக்கு அறிக்கை பண்ணுதோ அன்னைக்கு தான் நம்ம யாராவே இருக்க முடியும். சோ அவர்தான் கிறிஸ்துன்னு என்னைக்கு அறிக்கை பண்ணுதோ அன்னைக்கு தான் அவர் நம்மள என்ன பண்ணுவார், நிலைத்திருப்பார். இல்லைன்னா ஏன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம அவர் வந்து நம்மளை இழைச்சிருக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம 2 கதவை பூட்டி வச்சுட்டு உள்ள வாங்கன்னு வர முடியுமா, அது முடியவே முடியாது. இப்ப சபை என்ன பண்ணுதுன்னா ஓபன் பண்ணி வச்சிருக்கு 2 கதவையும், நீங்க எப்ப வேணா உள்ள வரலாம். அதே நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வேற யாருக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. நீங்க மட்டும்தான் அழகுள்ளவர். சோ அந்த சபை சொல்லி முடிக்கிறது எப்படி முடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மத்தேயில படிச்சுப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? அவர் ஞானஸ்தானம் எடுத்தப்ப, அதாவது என்ன, தேவனுடைய ஜீவியத்தை ஸ்டார்ட் பண்ண டைம். அப்பதான் வந்து ஒரு சிவியரான ஒரு ஆக்ஷன்ல யார் போறது. சோ இனிமேல் அவருடைய வாழ்க்கை முழுக்க யாருக்கு தான்,
அவர் எப்ப மரணத்துக்குள்ள போறாருன்னு தெரியல. 3 வருஷம் இருப்பாருல்ல, அந்த 3 வருஷ காலமும் தேவனுக்கான வேலையை மட்டுமே செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பொறுப்பு. அப்படின்னா அந்த டைம் ஸ்டார்ட் ஆகும்போது தேவன் சொன்ன ஒரு அப்ரிசியேஷன் என்னன்னா, இவரே என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன். சோ சபை சொல்லுது அவர் எந்த அளவுக்கு அழகா இருக்கிறவர்னா, அவருடைய அழகை யார் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறது? யார் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறது? பிதாவைக்கு தேவன் ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் பண்ணார், ரைட் தானே? உலகத்துல இந்த அப்ரிசியேஷன் யாருக்காவது கிடைச்சிச்சுன்னு கேட்டா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரினால் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிற அப்ரிசியேஷன் இந்த உலகத்துல வேற யாருக்காவது கிடைச்சிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா யாருக்குமே கிடைக்கல. யாருக்கு மட்டும் தான் கிடைச்சிச்சு. சோ இந்த அப்ரிசியேஷன் இன்னொரு டைம் கிறிஸ்துவுக்கு கிடைச்சிச்சு. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 28வது வசனம். 28வது வசனம். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த வசனத்தை கவனிச்சுங்களா? பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார், அப்பொழுது மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று சொல்ல. இந்த வசனம் எப்ப சொன்ன வசனம்? இதுக்கு அடுத்த அதிகாரம் என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா யோவான் 12ல படிச்சுட்டு இருக்கோம். 13ஆம் அதிகாரம் என்ன ஸ்டார்ட் ஆனா பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் யார் பேச போறது இல்லை? அதுக்கப்புறம் யார் பேச போறது? அதுக்கப்புறம் பேச போற பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகி கெத்செமனேக்குள்ள போயிட்டா அவர் யாருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டுவார்னா, பூமியின் இருதயத்தின் கேராஃப்ல அவர் போயிடுவார்னா, அதுக்கப்புறம் யார் பேச போறது இல்லை? தேவன் பேச போறது இல்லை. சோ தேவன் சொன்ன, அதாவது மரணத்துக்குள்ள போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி கடைசியா தேவன் சொன்ன வார்த்தை என்னதான்? மகிமைப்படுத்தினேன் இன்னமும். சோ தேவன் இப்ப இந்த வார்த்தையை சொல்றாங்க என்ன அர்த்தம்னா, அவருடைய ஓட்டத்தை இங்க முழுமையா யார் அங்கீகரிச்சிட்டது? சோ ஃப்ரம் தி பிகினிங் அவர் இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது அவர் அப்ரிசியேட் பண்ண கேரக்டர் யாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். அதே மாதிரி அவர் ஓட்டத்தை முடிக்கும் போதும் அவர் அப்ரிசியேட் பண்ண ஒரு கேரக்டர் என்ன? பிதாவாகிய தேவன். சோ அவருடைய வாழ்க்கை முழுசும் யாரு கண்ணுக்கு அழகா தெரிஞ்சிருக்கு? கிறிஸ்துவ குறிச்சு படிச்சிருக்கோம்ல, அவர் வந்து அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, பாடுகளுக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தார்னா, எல்லாருக்கும் அருவருப்பா தெரிஞ்ச ஒரு கேரக்டர் யாருக்கு மட்டும் டிவைனா தெரிஞ்சிருக்கிறாரு? பிதாவாகிய தேவனுக்கு மட்டும். இவன் தான் என் பையன், இந்த பாட்டுல யாருக்கு அனுபவிச்சுட்டு இருக்கான்? என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கிறதுக்காக. சோ அந்த டைம் லைன் வரைக்கும் தேவனுடைய கண்களுக்கு அவ்வளவு அழகா தெரிஞ்சவர், கடைசி காலத்துல அவருடைய ஓட்டமும் அவருடைய ஈடுபடியும் அவருடைய பாடுகளும் என்னைக்கு சபைக்கு புரியுதோ அன்னைக்கு சபையுடைய கண்களுக்கு அவர் எப்படிதான் தெரிவாருங்களாமோ? எப்படி தெரிவாரு? பூரண அழகுள்ளவர், அவர் முற்றிலும் அழகானவர். அவர் மாதிரி ஒரு அழக இனிமேல் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்கவே முடியாதுன்னு சபை என்னைக்கு புரிஞ்சுச்சோ அதுல இருந்து சபை யாரு பின்னாடி மட்டும்தான் போகும். சோ கிறிஸ்துவுக்காக என் ஜீவனையும் கொடுக்க என்னவா இருப்பேன், நான் ரெடியா இருக்கிற சிந்தனைக்குள்ள யார் வந்திருக்கோம்னா சபை வந்திருக்கோம். சோ சபை கிறிஸ்துவ குறித்து கடைசியா சொல்ற விஷயம் என்னன்னா, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். சோ இந்த ரெண்டு வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இவரே என் நேசர் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு அப்ளை பண்ணணும்? இவரே என் நேசர் அப்படிங்கிற வார்த்தையை சபை யாரை குறித்து சொல்லுதுன்னு கேட்க, கிறிஸ்துவ குறிச்சு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நேசர்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நம்ம யார அதிகமா நேசர், அதாவது என்ன, இவங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம்ல, யார சொல்லுவோம்? நமக்காக ஒருத்தர் என்ன வேணா செய்ய ரெடியா இருப்பார். எனக்காக அவர் என்ன செய்வாருன்னா என்ன வேணா செய்வார். எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அவர் அதுக்காக எந்த ரிஸ்க் என்ன பண்ணுவார், எடுப்பார். அப்படிங்கிறவங்கள தான் என்ன பண்ணுவோம், அதிகமா நம்ம நேசிப்போம். இப்ப சபை என்ன சொல்லுன்னா, அந்த மாதிரி எனக்காக ரிஸ்க் எடுத்த ஒரு கேரக்டர் தான் யார். சோ எப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுத்துக்காட்டி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சோ சபை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நாம் அவருக்குள் யாரு? இப்ப இந்த நடக்க போற சம்பவத்துக்கும் இந்த சிலுவை மரணத்துக்கும் இந்த பாடுகளுக்கும் யாருக்கு பிரச்சனை கிடையாது. கிறிஸ்து இதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. எதுக்காக பண்ணினார்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. எதாகணுங்களாமா, நம்ம தேவனுக்குள்ள ஒரு நீதியான வாழ்க்கையை வாழங்கிறதுக்காக, நமக்கு நீதியையும் சத்தியத்தையும் கத்துக் கொடுக்கணுங்கிறதுக்காக, நம்மளை வந்து தேவனிடத்துல வழி நடத்துங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணிருக்காங்களாமா, பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கிட்டாருங்களாமா, பாவமாக்கி இருக்கிறார்னா, இவரை விட அதிகமா நம்ம நேசிக்க என்ன பண்ண முடியாது உலகத்துல. ஒரு கேரக்டரே கிடையாது. அந்த அளவுக்கு என்னை அதிகமா நேசிச்ச ஒருத்தர் தான் யாரு? இவரே என் நேசர். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உலகத்துல நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. சோ இவரே என் சிநேகிதர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 15:13 வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சோ இப்ப நமக்காக அவர் ஜீவனை கொடுத்துக்கான அவர் நமக்கு என்னவுமா இருக்கிறாங்களாமா. சோ ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு
ஸோ அதை இங்க கொடுத்தது யார் மட்டும்தான்? யார் மட்டும்தான்? ஆண்டவராகிய. ஸோ எனக்கு சிநேகிதர்னு இந்த உலகத்துல சிநேகிதர்னா புரியுதுங்களா? நம்ம டைப் பண்ணிக்கிறோம், நம்முடைய நல்லது கெட்டதுல பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம். ஃபேமிலிக்குள்ள கூட ஒளிவு மறைவுன்னு இருக்கும். யார்கிட்ட ஒளிவு மறைவு இருக்காது? நண்பர்கள் மத்தியில் என்ன இருக்காது? அது அவரே சொல்லியிருப்பார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், வெளிப்படுத்தி இருக்கேன் அப்படின்னா அவர் நம்மளை என்னவாகவும் பார்க்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்டிமேட்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா சபைக்கு கிறிஸ்து, அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு சபை. இதை சபை எப்பதான் புரிஞ்சுக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரபுளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சபை என்ன பண்ணும், புரிஞ்சுக்கும். சபைக்கு எக்ஸ்ட்ரீமான ட்ரபுள் அப்படிங்கிறதே கிறிஸ்து சபையை விட்டு போறதுதான். உலகத்துல இருந்து வரக்கூடிய பாடுகள் அந்த டைம்ல சபைக்கு என்னவா தெரியாது, கஷ்டமா தெரியாது. யார் அவமானப்படுத்தினாலும் என்ன பண்ணிட்டு போங்க, அவமானப்படுத்திட்டு போங்க. யார் திட்டினாலும் திட்டிட்டு போங்க. எனக்கு யார் மட்டும்தான் வேணும், என் நேசர் போயிட்டார், அவர் மட்டும்தான் என்ன வேணும், எனக்கு வேணும், அவரை கண்டுபிடிக்க என்ன பண்ணும். ஸோ அப்படி ஒரு சிந்தனை தான் சபைக்கு இருக்குமே ஒழிய உலகத்திலிருந்து வரக்கூடிய பாடுகள் கொஞ்சம் கூட யார் மைண்டுக்கு போகாது, சபையோட மைண்டுக்கே போகாது. அப்படி ஒரு ஓட்டத்தை ஓடக்கூடிய கேரக்டருக்குள்ள தான் இப்போ யார் வந்திருக்குதுன்னா சபை வந்திருக்குது. எந்த அளவுக்கு அவர் நமக்காக ஓடி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். என்னை அவர் நேசிச்சதுக்காக, எனக்கு அவர் சிநேகிதனா இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டதுனால நம்முடைய அக்கிரமங்களை அவர் என்ன பண்ணிருக்காங்களாமா, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே என்ன பண்ணிருக்காங்களாமா. ஸோ இது எல்லாத்தையும் யாருக்காக தான் பண்ணியிருக்கிறாரு, நமக்காக தான் பண்ணியிருக்கிறாருங்கிற சபை என்னைக்கு புரிஞ்சுக்கிச்சோ அதுக்கப்புறம் சபை இந்த ஓட்டத்தை என்ன பண்ணாது, வெளியே வரவே வராது. அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சபை அதை என்ன பண்ணும், ஈஸியா பீட் பண்ணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் யாருக்கு வந்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இன்னொரு வசனோட வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் எப்படி தம்முடைய சிநேகிதருக்காக ஜீவனை கொடுத்தாரோ அதே மாதிரி இங்க நம்மளும் நம்முடைய சிநேகிதருக்கு என்ன பண்ணியாலும் அவங்க அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோங்கிற இதை சபை எங்க ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இப்ப என்னன்னா சபை இந்த அளவுக்கு நான் யாரை புரிஞ்சு வச்சிருக்கிறேன், கிறிஸ்துவ புரிஞ்சு வச்சிருக்கேன்னா இந்த ஓட்டத்துல சபை என்ன பண்ணி ஆகணும், ஓடி ஆகணும். என்ன ஓட்டம் ஓடணும்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பு இன்னதென்று என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம்னா இதை சபை எங்க செஞ்சுச்சு அப்படின்னு கேள்வி வைக்கும்போது அதே உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம படிச்சிருக்கோங்கல்ல. என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நகரத்திலே திரிகிற காவற்காரர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். சோ இந்த வசனங்களை கடந்த வாரம் நம்ம பார்த்துருக்கோம். சோ சபை கிறிஸ்துவை தேடி வரும்போது யார் தான் அடிக்கிறது, அந்த ஜனங்கள் சபை மக்கள் தான் சபையை அடிக்கிறாங்க, சபை மக்கள் தான் சபையை காயப்படுத்துறாங்க, சபை மக்கள் தான் சபைக்கு ஒரு டிராஜடியை கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பேசக்கூடிய வசனங்களை சபை யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கு, அதே சபை மக்கள்கிட்ட தான் யாரை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோ இங்க சபைக்கு கோபம் வரல. யார் மேல, அவன் மேல, சபை மக்கள் மேல சபைக்கு கோபம் வரல. சபையை காயப்படுத்துறவங்கள சபைக்கு வருத்தம் வரல. சபையை கஷ்டப்படுத்துறவங்கள சபைக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு நெகட்டிவான ஃபீலிங்கே கிடையாது. எதையுமே சகிச்சு கொள்ளக்கூடிய நிலைக்கு யார் வந்துட்டதுங்களாமா, யார் வந்துட்டது, சபை வந்துருச்சு. யார் மாறி அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவ என்ன பண்ணி நீங்க தரிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சபை எங்க ப்ரூவ் பண்ணுதுன்னா இந்த இடத்துல தான் ப்ரூவ் பண்ணுது. எந்த இடத்துல, கிறிஸ்துவ முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், கிறிஸ்துவ முழுசா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உலகத்துல இருந்து எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளை சபை என்ன பண்ணிக்கும், ஈஸியா சகித்துக்கும், ஈஸியா சபை ஏத்துக்கும். யார் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாத்தையும் சபை சகித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில யார் வந்துட்டதுன்னா சபை தன்னை காயப்படுத்தினவங்களுக்கே இப்ப யாரை விட்னஸ் பண்ணிட்டு இருக்குன்னா கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய விளைவு, எதோட விளைவு, சபை இந்த சூழ்நிலையும் கூட கிறிஸ்துவை அவங்கள விட்னஸ் பண்ணதுக்காக வந்த விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம வாசிக்கலாம். சோ உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது இப்ப மத்த ஜனங்கள் கேட்கிறாங்க. யார் மத்த ஜனங்கள், சபை யார்கிட்ட பேசிட்டு இருந்துச்சோ அந்த ஜனங்கள் யார்கிட்ட பேசியிருந்தாங்க, எருசலேமின் குமாரத்திகள்னா எருசலேமின் குமாரத்திகள், புறஜாதியார்னா புறஜாதி, திரள் கூட்ட வகுப்பார்னா திரள் கூட்ட வகுப்பார்,
பெயர் சபை அமைப்புனா யாரா வேணா இருக்கலாம். சபையை யார் கொஸ்டின் பண்ணாங்களோ அந்த நபர்களுக்கு இந்த அதிகாரத்துல சபை தான் எக்ஸாக்டா. சபை வந்து சபையில வளராத நிலைமையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விட்னஸ் பண்ணதோட விளைவு என்ன நடக்குதுன்னா, உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளில் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோட கூட நாங்களும் அவர் என்ன பண்ணுவோம். இந்த வசனத்தை யார் சொல்றது? இது சபை பேசுற வசனமா இல்ல கிறிஸ்து பேசுற வசனமா? அப்ப இது யார் பேசுற வசனம்? எருசலேமின் குமாரத்தில ஒரு கேட்டகரி இருந்தாங்கல்ல ஆரம்பத்துல, அதான் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சபையை யாரு காயப்படுத்தினாங்களோ, சபையை யாரு அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட தான் சபை கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் விட்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கிறிஸ்துவ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் விட்னஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, யாரு? எருசலேமின் குமாரத்திகள் அல்லது திரள் கூட்ட வகுப்பார் சொல்ற விஷயம் என்னன்னா, உன் நேசர் எங்கே போனார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்னன்னா, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அவரை நேசரை அவங்க யார் கன்சிடர் பண்ணல. ஆனா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இப்ப கிறிஸ்துவ நேசரை யாரு ஏத்துக்கிட்டது? எருசலேம் குமாரத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலைக்கு அவங்க அந்த நிலைமைக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ள அவங்க வர்ற காரணமா இருந்தது யாரு? சபை. சோ எவ்வளவு பாடுபடுத்தினாலும் அவங்களை விட்டு சபை என்ன பண்ணல, போகல. கிறிஸ்துவ விட்னஸ் பண்ணி அவங்களும் சத்தியத்தில் நடக்கிற உதவி யார் செஞ்சிருக்கிறது? நம்ம மனைவிகளை குறிச்சு படிச்சிருப்போங்கள, உங்கள் சொந்த புருஷருக்கு சகலத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க சத்தியத்துக்குள்ள இல்லாம இருந்தா உங்களுடைய நல்ல நடக்கைகளையும் கிரியைகளையும் பார்த்து ஒருவேளை அவங்க சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லுவாருங்களே. இப்ப அந்த விஷயத்தை இங்க யார் பண்ணி காட்டுறது? சபை. சோ நம்மளை அடிச்சாலும் நம்மளை காயப்படுத்தினாலும் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்காக தேவனுக்காக அவங்களுக்காக ஊழியம் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய பக்குவம் யாருக்கு வந்திருக்குன்னா சபைக்கு வந்திருக்கு. யாருக்கு வந்த மாதிரி? இது யாருடைய நாலேஜ்? கிறிஸ்துடைய நாலேஜ். தன்னை அடிச்ச போர் சேவகனுக்காக வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெபம் பண்ணார். அவருக்காக மரணத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு, அவர் செலுத்தின ஈடுபடி எங்க யாருக்கும் அப்ளை ஆகும்? இதோ உலகத்தின் பாவத்திற்காக. சோ அந்த மைண்ட் செட்ல யார் வந்து சபை வந்து சபை செலுத்தின இந்த சாட்சியை நிமித்தம் இப்ப மனம் மாறுதல் அடைஞ்ச ஜனங்கள் யாருன்னா இந்த எருசலேமின் குமாரத்திகள் வந்ததுனால அவங்க சொல்ற விஷயம்னா, உன் நேசர் எங்கே போனார் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் விட்னஸ் பண்ண விஷயம்னா அவர் தான் உங்களுடைய நேசர். நேசர்னால இப்ப யாரு தான், அவர் தான் அப்படிங்கறத யார் இப்ப ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது அவங்க சொல்ல வேண்டிய விஷயம்னா, ஸ்திரீகளின் ரூபவதியே. இங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம், எருசலேமின் குமாரத்திகளை எத்தனையோ பேர் இருக்கிறோம். நேசர் எங்களுக்கு இந்த மாதிரி யாரும் என்ன பண்ணல, அடையாளம் காட்டவே இல்லை. அவருக்கு பிரியமான ரூபவதியை யார் மட்டும்தான் இருக்க முடியும்? யார் மட்டும்தான் இருக்க முடியும்? நீ மட்டும்தான் இருக்க முடியும். யார் மட்டும்தான்? சபை மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதையுமே இங்க யார் விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறது? எருசலேமின் குமாரத்திகள். சோ சபைக்கு ஒரு காலம் இக்கட்டு காலமா இருந்தாலுமே கூட ஒரு காலம் சபை இந்த உலகமே என்ன பண்ணியாகும், ஃபாலோ பண்ணியாகும். நம்ம தீர்க்கதரிசன புத்தகங்கள் படிச்சிருப்போம். யாக்கோபின் தேவனை தேடி இந்த உலக ஜனங்கள் மொத்தம் என்ன பண்ணுவாங்களாமா, யாரு பின்னாடி போவாங்க? சபை போறதுக்கு பின்னாடி உங்கள் தெய்வம் யாரு, எங்களுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்னு எப்ப சபைக்கு பின்னாடி போவாங்க அப்படின்னா, சபை என்னைக்கு இந்த ஓட்டத்தை ஓடுதோ அப்பதான் இந்த உலகத்துக்கு முன்னாடி சபை ரூபவதியா தெரியும். என்ன தெரியும்? சபை ரூபவதியா தெரியும்னா உலகம் கொடுக்கக்கூடிய பாடுகளை நம்ம என்ன பண்ணியாகணும், சகிச்சாகணும். அதே நேரத்தில் நிறுத்தரலாமான்னு, நீங்கள் தீமையை தீமையினால் வெல்லாமல் நன்மையினாலே வெல்லுங்க. நம்ம அதுதான் வந்திருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு தீமையை நன்மையினால் வெல்றோமோ அந்த அளவுக்கு இந்த உலகம் கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு யார் வழிகாட்டியா இருக்கலாம்? அங்க சபை இருந்த மாதிரி இங்க யார் இருக்கலாம்? சோ அவங்க சொல்லி முடிக்கிறது எப்படி முடிப்பாங்கன்னா, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார் அப்படின்னா, இப்ப நேசர் யாருக்கு மட்டும்தான் வேணும்? ரூபவதிக்கு, சபைக்கு மட்டும்தான் வேணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட கூட நாங்களும் என்ன பண்ணுவோம், அவரை தேடுவோம்னா இப்ப சபை பின்னாடி போறதுக்கு யார் ரெடி ஆயிட்டது? எருசலேமின் குமாரத்திகளும். இந்த பாயிண்ட 1ஆம் அதிகாரத்திலே சபை சொல்லிருக்கோம். என்னன்னா, என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பின்னே என்ன பண்ணுவோம், ஓடி வருவோம்னு சபை அங்க சொன்னத சபை இங்க என்ன பண்ணிருக்கு, செஞ்சு காட்டியிருக்காங்க. அந்த ஊழியம் வாயில பண்றது என்ன பெரிய விஷயமே இல்லை. விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம என்ன பண்ணல, அழைக்கப்படல. கிரியை இல்லாத விசுவாசம். சோ கிரியையிலேயே சபை என்ன பண்ணிருக்கு, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வரும் வாயில மட்டும் சொல்லாம அதை சபை 5ஆம் அதிகாரத்தை என்ன பண்ணி காட்டியிருக்காங்க, செஞ்சு காட்டியிருக்காங்க. செஞ்சு காட்டினதுனால அந்த சபையின் ஊழியத்தின் நிமித்தம் இப்ப சபை பின்னாடி ஓடுறதுக்கு யார் ரெடி ஆயிட்டது? எருசலேமின் குமாரத்திகளும் ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் சபை எருசலேமின் குமாரத்திகள் மூலமாவோ இல்ல தன்னுடைய சுய ஓட்டத்தின் மூலமாவோ கிறிஸ்துவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கிறிஸ்துவிடமா எப்படி போய் சேர்றாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கும் இவர்கள் இருவருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமாம்.